வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் அரை நெல்லிக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்க முடியும், ரொம்ப குறிப்பாக இந்த அரை நெல்லியில் மட்டுமே என்னென்ன ஊட்டச்சத்து அதிகமாக இருக்குன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில் பெரிய நெல்லிக்காய் பற்றி சொல்லியிருக்கேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எப்படி பெரிய நெல்லிக்காயில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிக அளவில் இருக்குது, நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் ஏற்படாமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு பெரிய நெல்லிக்காய் எந்த அளவுக்கு உதவியாக இருக்குமோ அதுக்கு கொஞ்சம் கூட சலித்ததில்லை அப்படின்ற அளவுக்கு இந்த அரை நெல்லிக்காயையும் கண்டிப்பாக நம்ம அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும் அடிக்கடி. அப்படின்னும் போது இதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையை நல்ல பல மடங்கு அதிகப்படுத்தி எந்த ஒரு வைரஸ் தொற்று பாதிப்பு, பாக்டீரியல் தொற்று பாதிப்பு, பூஞ்சை தொற்று பாதிப்புலாம் வரக்கூடிய வாய்ப்பை தடுத்து அடிக்கடி வர சளி, இருமல், காய்ச்சல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா அரை நெல்லியிலையும் அதிக அளவில் இருக்கு. இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பா இந்த அரை நெல்லியை தொடர்ச்சி அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரவங்களுக்கு சருமம் நல்ல பிரகாசமா பளபளப்பா தென்பட ஆரம்பிக்கும். ஸ்கின் இயற்கையாவே நல்லா க்ளோ ஆகிறதுக்கு இந்த அரை நெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்து ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பா தலைமுடி உதிர்வு அளவுக்கு அதிகமாக இருக்கு அப்படின்றவங்களுக்கு தலைமுடி உதிர்வை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியா வளர்றதுக்கும் அரை நெல்லி நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி நம்ம ஊறுகாய் மாதிரியும் சாப்பிடலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரை நெல்லி அப்படியே பச்சையாக இருக்கக்கூடிய அரை நெல்லியை நல்லா கழுவிட்டு உப்பு மிளகாத்தூள் தொட்டு சாப்பிடுவாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பேர் பார்த்தா ஊறுகாய் மாதிரி சமைத்து சாப்பிடுவாங்க. ஒரு சில பேர் இந்த அரை நெல்லிக்காயை சட்னி மாதிரி சமைத்தும் இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிடுவாங்க. இப்படி ஏதோ ஒரு வகையில் இந்த அரை நெல்லியை தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் அடிக்கடி சேர்த்துட்டே வரவங்களுக்கெல்லாம் பார்த்தா 3 முக்கியமான உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக செயல்படும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் முக்கியமான உடல் உறுப்பு கல்லீரல். கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து ஜாண்டிஸ் அப்படின்ற மஞ்சள் காமாலை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஜாண்டிஸ் இருக்கிறவங்களுக்கு உங்கள் நோயோட தீவிரம் அறிகுறியை கம்மி பண்ணுறதுக்கும் அரை நெல்லிக்காய் அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். 2வது முக்கியமான உடல் உறுப்பு கிட்னி அப்படின்ற சிறுநீரகம். சிறுநீரகத்தில் தேங்கியிருக்க கழிவுகளை வெளியேற்றம் செய்யும். சிறுநீரக கற்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பையும் பார்த்தா அரை நெல்லிக்காய் அப்படின்றது கொஞ்சம் கம்மி பண்ணிடும். 3வது ரொம்ப முக்கியமானது இதயம் உறுப்பு. இதயம் உறுப்பை வலுவடைய செய்து மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஏன்னா கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சேரக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணிடும். கெட்ட கொழுப்பு அதிகமாயிடுச்சு, இப்போ லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன் அப்படின்ற ஒரு கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல சரியான அளவில் இருக்கணும், அது அதிகமாயிடுச்சு அப்படின்னா கூட பார்த்தீங்கன்னா இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த குழாய் உள்ள அந்த கெட்ட கொழுப்பு போய் படியும் போது இதயத்துக்கு ரத்த ஓட்டம் சீரான முறையில் போய் சேராம மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம். இது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராவைக்கும் கெட்ட கொழுப்பு சேரக்கூடிய வாய்ப்பு கம்மி பண்ணிடும். இதனால பார்த்தா இதயம் உறுப்பு ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். இதோட மட்டும் இல்லை, ரொம்ப குறிப்பா இந்த அரை நெல்லிக்காய் தொடர்ச்சியாக நம்ம அன்றாட உணவில் பெண்கள் எல்லாரும் சேர்த்துட்டே வரும்போது பார்த்தா ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கும். இதோட மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக வெள்ளைப்படுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்ற வெள்ளைப்படுதல் பாதிப்பு இருக்குது அப்படின்ற பெண்கள் அரை நெல்லிக்காயும் தொடர்ச்சியாக அவங்க அன்றாட உணவில் சேர்த்துட்டே வரும்போது நாளடைவில் படிப்படியாக இயற்கையாகவே வெள்ளைப்படுதல் நோய் பாதிப்புலேருந்து வெளிவரத்துக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதில் வைட்டமின் சி ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறதால நம்ம உடம்புல இம்யூனிட்டியை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்துறதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக பார்த்தீங்கன்னா நார் சத்து அதிகம் உள்ள உணவு. இந்த நார் சத்து அப்படின்றது ரொம்ப குறிப்பா நம்ம குடல் பகுதியோட இயக்கத்தை சீரா வைத்து மலசிக்கல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். செரிமானத்தை சீரா வைக்கும். செரிமானம் சம்பந்தப்பட்ட அஜீரண பிரச்சனையெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ணிடும். ரொம்ப குறிப்பா வயிறு பகுதியில எரிச்சல் இருக்கு, இல்ல நெஞ்சு எரிச்சல் இருக்கு அப்படின்னா அந்த நோய் பாதிப்போட தீவிரத்தை படிப்படியா கம்மி பண்றதோட மட்டும் கிடையாது, குடல் பகுதியில் அதாவது புண்ணு இருக்கு அப்படின்னா அந்த புண்ணோட ரணத்தை இயற்கையாவே ஆத்துறதுக்கும் இந்த அரை நெல்லி அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப குறிப்பா நீரிழிவு நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையே ரொம்பவே கம்மி பண்ணிடும். ஒருவேளை உங்களில் யாருக்காவது நீரிழிவு பாதிப்பு இருக்கு அப்படின்னா ரொம்ப குறிப்பா டைப் 2 டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்ற ஒரு நீரிழிவு நோய் வகை இருக்கு அப்படின்றவங்களுக்கு உங்க ரத்தத்துல எப்பவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் இந்த அரை நெல்லி அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். இதோட மட்டும் இல்ல, இரும்பு ஊட்டச்சத்தும் அதிகம் உள்ள ஒரு உணவு இது. இந்த இரும்பு ஊட்டச்சத்து அப்படின்றது ரத்த சோகை நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். குறிப்பா அயன் டிஃபிஷியன்சி,
அனிமியா ஏற்படக்கூடிய வாய்ப்பையே தடுத்து ஆரோக்கியமா வாழ முடியும். ஹீமோகுளோபின் அளவு கம்மியா இருக்கு, ரத்த சிவப்பணுக்கள் ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய ரெட் பிளட் செல்லோட அளவு கம்மியா இருக்கு அப்படின்றவங்களுக்கு அதை சீரான அளவில் கரெக்டாக பார்டர்ல மெயின்டைன் பண்றதுக்கும் பார்த்தீங்கன்னா இதுல அரை நெல்லியில் இருக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள், இரும்பு ஊட்டச்சத்து எல்லாமே ரொம்பவே உதவியா இருக்கும். இதனால அரை நெல்லி தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கும் போது பார்த்தா நீரிழிவு நோய், ரத்த சோகை, இது மாதிரி ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்க முடியும். நோய் எதிர்ப்பு தன்மையும் நல்லா அதிகப்படுத்த முடியும். நான் சொன்ன மாதிரி இந்த 3 உடல் உறுப்புகள், இதயம் உறுப்பு, சிறுநீரகம், கல்லீரல், இந்த 3 உடல் உறுப்புகளும் ஆரோக்கியமா செயல்படுறதுக்கும் இந்த அரை நெல்லி அப்படின்றது ரொம்பவே உதவியா இருக்கும். இதனால அரை நெல்லிக்காய் தொடர்ச்சியா நம்ம அன்றாட உணவுல அடிக்கடி சேர்க்கறதையும் ஒரு விழிப்புணர்வு, இது கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வு.